இன்றைய காலகட்டத்தில் சுகப்பிரசவம் என்பதே இல்லை. எல்லாமே இயற்கை பிரசவமாக இருப்பதும் இல்லை. எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் சிசேரியன் தான், வயிற்றை அறுத்து குழந்தை எடுப்பதுதான் என்கின்ற முறை வந்து விட்டது. அதாவது அவசர யுகம், பணம் பறிக்கும் யுகமாக மாறிவிட்டது. இதனால் சில தம்பதிகள் ஒரு பிள்ளைக்கு மேல் பெற்றுக்கொள்ள முடியாத சூழலும் உருவாகிறது. சில நேரங்களில் 2 பிள்ளைக்கு மேல் பெற்றுக்கொள்ள முடியாத சூழல் ஏற்படுகிறது. அதே சமயத்தில் நமது முன்னோர்கள் கடைபிடித்த இயற்கையான சுகப்பிரசவம் என்பது இன்றைக்கு அரிதாக போய்விட்டது. அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் போன்றதுதான் இந்த பர்த் மார்க் என்கின்ற அந்த திரைப்படம். ஒரு இராணுவத்தில் பணியாற்றி கொண்டிருக்கும் ஒரு அதிகாரி ஷபீர் 2 மாத கர்ப்பிணியான அவர் மனைவி மிர்னாவை அழைத்து கொண்டு ஒரு காட்டுக்கு செல்கின்றார். அடர்ந்த காட்டுக்கு மத்தியில் ஒரு குடில் அமைத்து இயற்கையான மருத்துவம், அதாவது இயற்கையான சுகப்பிரசவத்தை கவனிக்கின்ற மருத்துவர்கள் உள்ள இயற்கையான சூழலில் தன் மனைவியை அழைத்து சென்று இயற்கையாகவே தனக்குடைய சுகப்பிரசவம் தன்னுடைய மனைவிக்கு நடக்க வேண்டும், தன்னுடைய பிள்ளை அருமையாக எந்தவித இதுவும் இல்லாமல் வர வேண்டும் என்று நினைக்கின்றார் அந்த இராணுவ அதிகாரி. தன் 2 மாத கர்ப்பிணியுடன் சென்று ஒரு குறிப்பிட்ட இடத்தில் நின்றுவிட்டு அங்கிருந்து ஒரு 5 கிலோமீட்டர் நடந்து போக வேண்டிய 1 கிலோமீட்டர் நடந்து போக வேண்டிய சூழல். மலையில் ஏறி அப்படியே செல்கிறார்கள். அப்போது அந்த குடிலில் வேலை பார்க்கும் அந்த வாட்ச்மேன் இந்த இராணுவ அதிகாரியிடம் இருக்கும் இந்த தண்ணி பாட்டில், சாராய பாட்டில், சிகரெட் எல்லாவற்றையும் அங்கு கொண்டு செல்ல வரக்கூடாது, அங்கு வந்து குடிக்க கூடாது என்று பறித்துக் கொள்கிறார். இதனாலேயே அவர் ஆத்திரம் அடைந்து அவர் மீது கோபத்தில் இருக்கின்றார் இராணுவ அதிகாரி. பிறகு அங்கு சென்று அவருடைய மனைவிக்கு, கர்ப்பவதியான அவர் மனைவிக்கு இயற்கையான சூழலில் அமைந்த உணவு, மாத்திரை எல்லாம் வழங்கப்படுகின்றது. அவர்களுக்கு அங்கு சுகப்பிரசவத்தில் ஆண் குழந்தை பிறந்ததா, அது எப்போது பிறந்தது, எப்படி பிறந்தது என்பதே மீதி கதை. கதை நாயகனாக ஷபீர் கலார்க், அதாவது சர்பட்டா பரம்பரையில் நடித்த ஷபீர் தான். கதை நாயகியாக அவருடைய ஜோடியாக மிர்னா நடித்திருக்கின்றார். இவர் ஜெயிலர் படத்தில் ரஜினியின் மருமகளாக நடித்தவர். மற்றும் பொற்கொடி செந்தில், தீப்தி ஓரியண்டொலு, இந்திரஜித் ஆகியோர் நடித்துள்ளனர். ஸ்ரீராம் சிவராமன், விக்ரம் ஸ்ரீதரன் எழுதி இயக்கி தயாரித்திருக்கும் படம்தான் பர்த் மார்க். தன் அன்பு மனைவி மீது பாசம் கொண்டு, காதல் கொண்டு இயற்கையான சுகப்பிரசவம் நடக்க வேண்டும் என்று அந்த மலை பிரதேசத்துக்கு அழைத்து வந்த பிறகு அந்த இராணுவ வீரனுக்குள் இருந்த அந்த பழைய நிகழ்வுகள், அவன் இராணுவத்தில் இருக்கும்போது நடந்த அந்த சம்பவங்கள் வந்து போக அவனுக்குள் கொஞ்சம் மென்டலி டிஸ்டர்ப் ஆகிறான். அது மட்டுமல்ல, இன்னொரு தன் மனைவி மீது சந்தேகம் கொண்டு தன் மனைவியை கொல்லவும் முயற்சிக்கின்றார். அதிலிருந்து அவர் எப்படி தப்புகிறார், பிறகு மீண்டும் அவர்கள் எப்படி இணைந்தார்கள் என்பதே கிளைமாக்ஸ். ஒரு வித்தியாசமான, ஒரு மிகவும் மாறுபட்ட கதைக்களம் கொண்ட திரைப்படம் தான் பர்த் மார்க். அதாவது இளம் தம்பதிகள், வருங்கால தம்பதிகளும் பார்த்து ரசிக்க வேண்டிய படம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.